Hi guys. So in this session நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் ரேம் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு சிஸ்டம் வந்து ப்ராப்பராக ரன் ஆகுறதுக்கு சிபியு ரேம் ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? சிபியு ரேமும் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கோ அதை பொறுத்து சிஸ்டமோட ஸ்பீடு நல்லாயிருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க. இப்போ வர்ற மொபைல் எல்லாமே ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர், அதிலே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அந்த ரேம் பார்த்திங்கன்னா அதில் 8GB 16GBலாம் இருக்குது. ஸோ எந்த ஒரு டிவைஸ் எடுத்துக்கிட்டாலும் ரேமும் சிபியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் லேப்டாப்னாலும் சரி, டெஸ்க்டாப்னாலும் சரி, சிபியும் ரேமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் ரேம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரினா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரேம் பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணுமா கேட்டால், அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரேமை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கணும். சரியா? நம்ம ரேம் அப்படின்னு சொல்கிறத விட மெமரி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம், அல்லது டிம் மாடியூல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த மெமரியில் நிறைய டைப் ஆஃப் மெமரி இருக்குது. DDR1 2 3 4 5ன்னு டைப்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம பார்க்குறது வந்து டெஸ்க்டாப்போட ரேம் ஸ்டிக். இது வந்து ஒரு டெஸ்க்டாப்போட ரேம் ஸ்டிக். இதுக்கடுத்து நம்ம வந்து சர்வரோட ரேம் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரேமை பொறுத்த வரைக்கும் இந்த 5 டைப் ஆஃப் ரேம் இருக்குது. DDR1 DDR2 DDR3 DDR4 DDR5 அப்படின்னு சொல்லியிருக்குது. DDR அப்படின்னா டபுள் டேட்டா ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு அதோட மீனிங்கு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ரிலீஸ் ஆன ரேம். சரியா? இப்போ DDR4 அப்படிங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. DDR5 அப்படிங்கிறது இப்போ கரண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து DDR5ல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரேமை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், DDR1 பொறுத்த வரைக்கும் அதோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது? 2.5 வோல்ட் இருக்குது. அது அப்படியே வேர்ஷன் கூட பாருங்கள், வோல்டேஜ் கம்மியாகிடுச்சு பார்த்தீங்களா? 1.8, DDR3 1.5, 1.2, 1.1. அப்போ ஒரு எனர்ஜி இப்போ நீங்கள் அடுத்தடுத்த வேறு டைப்ஸ் வர்றப்ப எனர்ஜியும் கன்சியூம் பண்ணுது. ஓகேங்களா? அந்த மெமரி வந்து எனர்ஜியை கன்சியூம் பண்ணுது. அதே மாதிரி அந்த லேட்டஸ்ட் மெமரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்போர்ட் பண்ணும். ஒரு ரேம் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணும். உதாரணத்துக்கு இப்போ உங்கள் லேப்டாப்பில் 16GB ரேம் இருக்குது அப்படின்னா 16GB ரேமில் 2 ஸ்லாட் இருக்கும். 8GB 8GB 2 ஸ்லாட் இருக்கும். அப்போ ஒரு ஸ்லாட்டுக்கு 8GB போட்டுக்கலாம், அல்லது அது அந்த ரெண்டையுமே எடுத்துகிட்டு ஒரு ஸ்லாட்டில் 16GB போட்டுக்கலாம், அல்லது அதையுமே எடுத்துகிட்டு 32GB போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அது எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி டேட்டா ரேட்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ரேம் வந்து ஒரு மெமரியை வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அது DDR1 2 3 4 5. இப்போ வந்து 3 வந்து யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, DDR4 5 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது DDR4 5 எத்தனை GB ரேம்? அது 64GB ரேமா, 128GB ரேமா, 256GB ரேமா? ஓகே, ஏன்னா நம்ம வந்து சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 128GB ரேம் நிறைய யூஸ் பண்ணுவோம். செகண்ட், சர்வரில் வந்து 128GB ரேம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இதோட ஃப்ரீக்வன்சி டேட்டா ரேட் வந்து எவ்வளவு அப்படிங்கிறது இதை பொறுத்தா வந்து ஒரு ரேமோட காஸ்ட்டுமே வந்து அமையும். சரிங்களா? ஃபைன். ஸோ இது வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஒரு மெமரி. இது DDR1 DDR2 DDR3 DDR4 DDR5 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மெமரியை வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மெமரியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்ச் மாதிரி இருக்கும். இந்த இருக்கு இல்லையா? இந்த நாட்ச் வந்து டிஃபர் ஆகும். இந்த நாட்ச் தான் வந்துட்டு நம்ம மதர் போர்டில் பிளேஸ் ஆகக்கூடிய இடம். ஸோ DDR1 வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பழைய டெக்னாலஜி, இப்போ யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. 2 3 கூட மோஸ்ட்லி DDR3 கூட யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ DDR4 DDR5 தான் வந்து நம்ம மெயினாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரேம் பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. மைக்ரான், க்ரூசியல், அடட்டா, அப்புறம் சாம்சங், டிரான்சன், கிங்ஸ்டன், வெஸ்டர்ன் டிஜிட்டல், கோர்சையர், சான்டிஸ்க், இந்த மாதிரி கிங்ஸ்டன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ரேம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நம்ம வந்து மேனுஃபேக்சரரை வந்து வெண்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? வெண்டார் அப்படிங்க நம்ம வந்து எப்பயுமே நம்மளோட
நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷனில் மேனுஃபேக்சர்னு சொல்ல மாட்டோம், வெண்டார்னு தான் சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஹார்ட்வேர் வெண்டார் யார் அப்படின்னு கேட்டால் ஹெச்பி டெல் வந்து ஹார்ட்வேர் வெண்டார். ஹைப்பர்வைசர் வெண்டார் யாருன்னு கேட்டால் விஎம்ஆர் வந்து ஹைப்பர்வைசர் வெண்டார். ஓஎஸ் வெண்டார் யாருன்னு கேட்டால் விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் வந்து ஓஎஸ் வெண்டார். இந்த மாதிரி அந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க நம்ம வெண்டார்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரேம் இந்த வெண்டார்ஸ் தான் மெயினாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு மெமரி, ஒரு ரேமை நீங்கள் வந்து வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லேப்டாப்புக்கே வந்து ஒரு மெமரி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா பையிங் கன்சிடரேஷன், நீங்கள் அதை வாங்குறதுக்கு முன்னாடி எதெல்லாம் செக் பண்ணணும், அது என்ன மெமரி சைஸ் அப்படின்னு பார்க்கணும், அந்த மெமரி வந்து என்ன சைஸ்ன்னு பார்க்கணும். தென் டைப்பு, உங்கள் லேப்டாப்பில் அது என்ன டைப், DDR3 சப்போர்ட் பண்ணுறதா, 4 சப்போர்ட், 5 சப்போர்ட் பண்ணதான் பார்க்கணும். அப்புறம் உங்கள் லேப்டாப்பில் ஆல்ரெடி கிளாக் ஸ்பீட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து ரேம், இந்த நார்மல் டெஸ்க்டாப் மதர் போர்டோட ரேமோட ப்ரைஸ் இது ஒரு டெஸ்க்டாப் மதர் போர்டோட ரேம் ஸ்லாட், மெமரி ஸ்லாட். இது வந்து இங்கே இருக்கு இல்லையா, இப்போ ரேம் எப்படி இன்சர்ட் பண்ணுவோம் அப்படின்னா, மெமரி எப்படி இன்சர்ட் பண்ணுவோம்னா, இந்த சைடில் இருக்கிற 2 கிளச் மாதிரி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது பாப்புலேட் ஆகும், வெளியில் வந்து பாப்புலேட் ஆகும். இந்த இடத்துல நாச் வந்து உட்காரும். நான் சொன்னல ஒரு நாச் மாதிரி இருக்குது அப்படி சொன்னேன் இல்லையா, அந்த நாச் வந்து இந்த இடத்துல தான் உட்காரும். இது வந்து நீங்கள் இது வந்து ஒரு அவேர்னஸ்க்கு தெரிஞ்சுக்கோங்க. எப்படி இது நம்ம மேக்ஸிமம் பண்ணுவோமான்னு கேட்டால் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக மோஸ்ட்லி பண்ண மாட்டோம். ஆனால் இதை நம்ம பண்ண வைப்போம். நம்ம டேட்டா சென்டரில் ஒரு சர்வரில் இஷ்யூ வந்துடும், ரேம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும். அப்படி ரேம் தான் பிரச்சனைன்னு வர்றப்ப நம்ம டேட்டா சென்டருக்கு மோஸ்ட்லி போக மாட்டோம். அங்கே இருக்கிறவங்கள வச்சு அந்த ரேமை வந்து நம்ம கைட் பண்ணுவோம். இதை ஓப்பன், இந்த சாசிஸ் ஓப்பன், இந்த ட்ரேயை ஓப்பன் பண்ணு, அதில் இந்த ரேம் இருக்கும், இதை மாற்றி போடு அப்படி சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த ட்ரபுள் ஷூட்டிங் வரப்போ நம்ம கைட் பண்ணுவோம். அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தால் மட்டும் தான் நம்மளால் கைட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுவும் வந்து டெஸ்க்டாப் மதர் போர்டு ஸ்லாட்டு. அந்த மெமரியை வந்து இன்சர்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் 2 இது மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மெமரியை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது லாக் ஆகிக்கும். இந்த ரெண்டுமே, இந்த சைடு இருக்கிறது வந்துமே லாக் ஆகிக்கும். இது டெஸ்க்டாப்பில் இப்படி தான் இருக்கும். நம்ம சர்வர் மதர் போர்ட்லேயும் இது இந்த மாதிரி போர்ஷனில் தான் வந்து இருக்கும். இந்த நாச் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நாச் இருக்கு இல்லையா, அந்த நாச் வந்து இதில் வந்து கரெக்டாக சிட் ஆகணும். அப்படி சிட் ஆனால் தான் கரெக்டாக லாக் ஆகும். நீங்கள் தப்பாக ரேமை வந்து ரிவர்ஸில் போட்டீங்க அப்படின்னா மேபி ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேம் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் வேறு தான் மாற்றி ஆகணும். சரிங்களா? ஸோ அதனால் இது ஹேண்டில் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அதை இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சர்வர் மெமரி வந்து எப்படி இருக்கும், ஒரு ரேக் சர்வரில் மெமரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு ரேக் சர்வரோட இமேஜ் இது. சரிங்களா? இதில் பாருங்கள் 2 CPU இருக்குது. ஸோ CPU மேலே இது இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் என்ன பேர் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா? இதுக்கு பேர் என்ன பேர் சொல்லியிருக்கேன்? மேலே இருக்கிறதுக்கு பேர் ஹீட் சிங். கரெக்ட். ஸோ இது வந்து ஹீட் சிங். இந்த ஹீட் சிங் வந்து சிபியூவோட ஹீட்டை எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஹீட் சிங் நம்ம வச்சுருக்கோம். அந்த சிபியூக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் ரேம் இருக்கும். சி கைஸ், எப்பவுமே சர்வரை பொறுத்த வரைக்கும் CPU1 CPU2 அப்படின்னு 2 இருக்கும். CPU1க்கு CPU அந்த ஒரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சர்வர் மதர் போர்டில் 32 ரேம் ஸ்லாட் இருக்குன்னு வச்சுப்போம், மெமரி ஸ்லாட் இருக்குன்னு வச்சுப்போம். அதில் 16 ஸ்லாட் வந்து CPU1க்கு சப்போர்ட் பண்ணும், அனதர் 16 ஸ்லாட் வந்து CPU2க்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அதனால ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே ரேம் பிளேஸ் பண்ணுறப்ப ஒரே ஸ்லாட்டில் நீங்கள் போகக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு உங்களோட 2 மெமரி இருக்குது. சரிங்களா? 128 ஜிபியில் 2 மெமரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுமே ரெண்டுமே பார்த்து ஒரே ஸ்லாட்டில் போடக்கூடாது. A1 A2வில் போடணும், B1 B2 அந்த மாதிரி தான் போடணுமே தவிர ஒரே இதில் போடக்கூடாது. இது அதுக்கடுத்து நான் சொல்கிறேன் அப்படின்னு. நம்ம சர்வர் மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் மெமரி இருக்குது. ஒன்று வந்து LRDIMM, இன்னும் வந்து RDIMM. LRDIMM அப்படிங்கிறது லோட் ரெடியூஸ்டு மாடியூல். இந்த டேம் வந்து நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இது ஜஸ்ட் அவேர்னஸ் தான். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் சர்வர் இருக்குது, உங்கள் சர்வரில் வந்து ஒரு மெமரி ஃபெயிலியர், சரி, மெமரி ஃபால்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த மெமரி வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்லணும், யார்கிட்ட, வெண்டாட்ட சொல்லணும். உதாரணத்துக்கு இது வந்து ஒரு டெல் ஹார்ட்வேர் அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ அந்த டெல் ஹார்ட்வேரில் ஒரு மெமரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதில் வந்து 16 ஸ்லாட் இருக்குதுன்னு வச்சுப்போம். 16 ஸ்லாட்டில்
ஒன் ஆஃப் த ஸ்லாட்டோட மெமரி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த பர்டிகுலர் ஸ்லாட் நம்பர் நம்ம சொல்லிவிட்டு அது என்ன மெமரி மாடியூல் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். அது எல்ஆர் டிம்மா அல்லது ஆர் டிம்மா. நம்ம சர்வரை பொறுத்த வரைக்கும் 95% வந்து இந்த ரெண்டு மெமரி தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்று எல்ஆர் டிம் யூஸ் பண்ணுவோம் அல்லது ஆர் டிம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். டிம் அப்படிங்கிறது டியூவல் இன்லைன் மெமரி மாடியூல். அந்த டிம் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் வந்து டியூவல் இன்லைன் மெமரி மாடியூல். எல்ஆர் அப்படிங்கிறது லோட் ரெடியூஸ்டு டிம்மு, ஆர் அப்படிங்கிற ரெஜிஸ்டர்டு டிம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு எல்ஆர் டிம்மு. எல்ஆர் டிம்மோட ப்ரைஸ் பாருங்கள். இது ஒரு 32 GB ரேமு. இதோட காஸ்ட்டு பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh வருது பாருங்களேன். இது காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh வருது. இது வந்து டெல் பவரேஜ் சர்வருக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ரேம். இது வந்து ஆர்டிம்மு 64 GB ஆர்டிம்மு 3200 அது அந்த கிளாக் ஸ்பீட் சொன்னாலே அது. அப்புறம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45,000 ரூபா வருது. அதாவது ஒரு ரேம் வந்து 45,000 ரூபா. அதனால தான் சொன்னேன், ரேம் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுற பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஒரு சின்ன டேமேஜ்னாலுமே அது பெரிய லாஸ் ஆகும். அது இது எல்லா டீமுக்கும் ஆர் டீமுக்கும் மெயினாக வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர் டீம் அப்படிங்கிறது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். எல்லா டீம் அப்படிங்கிறது கொஞ்சம் ரேட்டு வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் ஆர் டீம் போகிறீங்க அப்படின்னா கெப்பாசிட்டி கம்மியாகும். உதாரணத்துக்கு இப்போ உங்ககிட்ட ஒரு சர்வர் வந்து நீங்கள் வாங்குறீங்க. சர்வர் வாங்குறப்ப அதில் கான்ஃபிகரேஷனில் மெயினாக போட்டிருப்பான் இந்த சர்வர் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரேம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுன்னு. அது இருக்கான்னு இப்போ காமி, அந்த கான்ஃபிகரேஷன் இருக்கா? ஒரே நிமிஷம். இப்போ டெல் பவரேஜ் R650 ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேக் சர்வர். சரியா, டெல் R650 அப்படிங்கிறது ஒரு ரேக் சர்வர். இந்த ரேக் சர்வர் வாங்குறப்பயே அதில் ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருப்பான் அந்த சர்வர் வந்து டிம் என்ன டிம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பாருங்கள், ப்ராசஸர் இங்கே போட்டுருக்காங்க. மெமரி பாருங்கள், மெமரி 32 DDR4. ஓகே, இது DDR4 டைப் வந்து DDR4 டிம்மு. ஆர் டிம் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் 2 TB சப்போர்ட் பண்ணும். இதே இது நீங்கள் எல்ஆர் டிம் போனீங்கன்னா மேக்ஸிமம் 8 TB சப்போர்ட் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆர் டிம் போனீங்க அப்படின்னா, ஆர் டிம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதோட கெப்பாசிட்டி, ரேமோட கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். நீங்கள் எல்ஆர் டிம் போகிறப்ப ரேமோட கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். பட் ஆனால் எல்ஆர் டிம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆர் டிம்மை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஆர் டிம்மில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெமரி இது பவர் கன்சியூம் பண்ணும். எல்ஆர் டிம்மில் வந்து அந்த பவரை வந்து கம்மி பண்ணி அது கன்சியூம் பண்ணும். ஓகே, இது தெளிவாக போட்டிருக்கான் பாருங்கள். 32 ஸ்லாட் இருக்குது இந்த பர்டிகுலர் சர்வரில். 32 மெமரி ஸ்லாட் இருக்குது. இதில் DDR4 தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ண முடியும், டிம் ஸ்லாட் தான் ப்ளேஸ் பண்ண முடியும். அதில் ஆர் டிம் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிங்கன்னா 2 TB வரைக்கும் மேக்ஸிமம் உங்களால் இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் எல்லா டிம் மாடல் போகிறீங்க அப்படின்னா 8 TB வரைக்கும் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து ஆரம்பத்திலே சொன்னேன் எல்ஆர் டிம் ஆர் டிம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சர்வர் நீங்கள் வாங்குறப்பயே அதை நீங்கள் செக் பண்ணணும், இது எல்ஆர் டிம்மா ஆர் டிம். இப்போ உதாரணத்துக்கு உங்களோட சர்வரில் ஆர் டிம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரியா, இப்போ 16 GB 16 ஸ்லாட் இருக்குது. 16 ஸ்லாட்டில் ஒரு ஸ்லாட்டுக்கு ஒரு 32 GB ரேம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 16 ஸ்லாட்டில் 32 GB போட்டிருக்கீங்க. அதில் ஒன் ஆஃப் த ஸ்லாட்டில் வந்து மெமரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ அந்த மெமரியை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ அந்த மெமரி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அது ஃபஸ்ட்டு அது வந்து அந்த ஸ்லாட்டில் 32 GB ரேமா 64 GB ரேமா அதை நீங்கள் பார்க்கணும். செகண்டு, அது DDR4 DDR5 அதை செக் பண்ணணும். தேர்டு, அது எல்ஆர் டிம்மா ஆர் டிம்மா செக் பண்ணணும். இந்த அது ஃபோர்த்து. அதுக்கப்புறம் அதோட கிளாக் ஸ்பீடு இந்த இருக்கு இல்லையா, ஸ்பீடு என்னன்னு செக் பண்ணணும். இந்த 4 ஃபேக்டரையும் வச்சு தான் நீங்கள் ரேமை ரீப்ளேஸ் பண்ணணும். நீங்கள் சரி ஓகே நான் பார்க்காம பண்ணிட்டேன்,
இப்போ நான் வந்து பார்க்காம ஆர் டீம் இருக்க இடத்துல எல்லா டீம் கொண்டு வந்து போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ வரும். அப்படி கம்பேட்டபிள் இஷ்யூ வர்றப்ப அதில் சர்வரில் பிரச்சனை வரும். லைக் அந்த சர்வர் வந்து பவர் ஆன் ஆகாமல் போகலாம், அல்லது அது ஹங் இஷ்யூ போகலாம், அல்லது பவர் ஆஃப் ஆகலாம், இல்லை எதுவுமே ஒர்க் ஆகாமல் போயிடும், ஃபால்ட்டி ஆயிரும். இப்போ 32 GB ரேம் போட்டிருக்கேன், 16 ஸ்லாட் இருக்குது, 16 ஸ்லாட்லேயும் 32 GB ரேம் போட்டிருக்கேன். நான் ஒரு ரேமை மட்டும் நான் வந்து 32 GB இல்லாமல் 64 GB போடுறேன் அப்படின்னா அதுவுமே நாட் அட்வைசபிள், நாட் ரெக்கமெண்டபிள். ஸோ ஒரு சர்வரில் என்ன கான்ஃபிகரேஷன் ரேம் இருக்கோ 16 ஸ்லாட்னா 16 ஸ்லாட்லையும் அதுதான் இருக்கணும். 32 GB ரேம் போட்டிருக்கீங்கன்னா எல்லாத்துலேயுமே 32 GB ரேம் இருக்கணும். 64 GB போட்டிங்கன்னா எல்லாத்துலையும் 64 GB தான் இருக்கணும். எல்லாமே ஆர் டீம்னா எல்லாமே ஆர் டீமாக இருக்கணும், எல்லா டீம்னா எல்லா டீமாக இருக்கணும். அதாவது மிக்ஸ்அப் பண்ணக்கூடாது. எப்பயுமே வந்து நீங்கள் மெமரியை வந்து மிக்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இஷ்யூவில் வரும். மேபி இப்போ பவர் ஆன் ஆகிடலாம், பவர் ஆன் ஆகி கொஞ்ச நாள் ஒர்க் ஆகலாம், மேபி ஃப்யூச்சரில் பிரச்சனை வரும். ஸோ கம்பேட்டபிள் இஷ்யூ வரும். ஸோ அதனால் எக்காரணம் கொண்டும் ரேம் மெமரியை வந்து மிஸ்மேட்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் நான் தெளிவாக சொல்கிறேன். நான் சரி, இதை ஏன் இவ்வளோ இதாக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ரேம் மிஸ்மேட்ச் ஆகி அது சர்வர் டவுன் ஆகிருக்கு. அதனால தான் நான் அதுக்கடுத்து நான் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன், எதுக்கு அது சர்வர் டவுன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் தெரிஞ்சது ஆர் டீம் எல்லா டீம்னு 2 மாடியூல் இருக்குது. இதில் அதுக்கடுத்து சஜஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லி நமக்கு சஜஷனே கொடுக்கும். அந்த பர்டிகுலர் டெல் வெண்டாரே என்ன சொல்லுவான்னா, இந்த 2 மாடியூலையுமே ஒரே இதில் போடாதீங்க. ஒன்று அதில் ஆர் டீம்னா ஆர் டீம் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள், எல்லா டீம்னா எல்லா டீம் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவனே வந்து தெளிவாக சொல்லுவான். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ மெமரி மாடியூல் வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 32 GB இருக்குது, 64 GB இருக்குது, 128 GB இருக்குது. நல்லா வச்சுக்கோ, 32 GB, 64 GB, 128 GB வரைக்கும் நமக்கு வந்து மெமரி மாடியூலோட அவைலபிலிட்டி வந்து இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பண்ணி ஆர் டீம் எல்லா டீம். ஆர் டீம் பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்பீட் லோ லேட்டன்சி. எல்லா டீம் பொறுத்த வரைக்கும் மெமரி டென்சிட்டினால உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஸ்பீடாக இருக்கும். கெப்பாசிட்டி வந்து ஆர் டீமை பொறுத்த வரைக்கும் லோவாக இருக்கும், கெப்பாசிட்டி எல்லா டீம் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் ஆர் டீம் நல்லாயிருக்கும் கொஞ்சம், அதுக்கப்புறம் எல்லா டீம் கொஞ்சம் அதை கம்மியாக இருக்கும். பட் மோஸ்ட்லி ரொம்ப லேட்டஸ்ட்டாக எல்லா டீம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எல்லா டீம் ஆர் டீம் நான் வந்து போட்டிருக்கேன். இதில் இந்த சிப்பு வந்து மாறும், எல்லா டீமுக்கும் ஆர் டீமுக்கும் சிப்பு வந்து மாறும். அதே மாதிரி ஸ்லாட் நாட்ச் வந்து மாறும். இப்போ ஒரு மெமரியை வந்து எப்படி நம்ம வந்து பாப்புலேட் பண்ணணும், இதை வந்து மெமரி பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஓகே. மெமரி பாப்புலேட் அப்படின்னா மெமரியை வந்து இன்சர்ட் பண்ணுறது தான் மெமரி பாப்புலேட் சொல்லுவோம். இது ஒரு சர்வர் தான், இது வந்து ஒரு பிளேட் சர்வர். இந்த ரேக் சர்வரோட பிளேட் சர்வர் சின்னதாக இருக்கும். நம்ம ரேக் சர்வர்னா என்ன, பிளேட் சர்வர்னா ஒரு கிளாஸில் தனியாக நான் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்போதைக்கு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு மதர் போர்டு. இந்த மதர் போர்டில் 2 CPU இருக்குது. இந்த பாருங்க, CPU 1 CPU 2 இருக்குது. CPU 1க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஸ்லாட்டெல்லாம் இருக்குது, CPU 2க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஸ்லாட்லாம் இருக்குது. ஓகே, இதில் நீங்கள் ரேம் வந்து எப்படி பாப்புலேட் பண்ணணும், மெமரி எப்படி பாப்புலேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க சொல்கிற மெத்தட் படி மட்டும்தான் மெமரியை பாப்புலேட் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு மெமரி பாப்புலேட் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு இதில் வந்து மேக்ஸிமம் எத்தனை டிபி சப்போர்ட் பண்ணுது, ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் 24 டிம் ஸ்லாட் இருக்குது. சரியா, 24 டிம் ஸ்லாட்டில் 1.5 GB மெமரி வந்து சப்போர்ட் பண்ணுது 24 டிம் ஸ்லாட்டில். ஓகே, அப்போ 24 டிம் ஸ்லாட் இருக்குது அப்படின்னா இப்போ என் கையில் ஒரு 24 டிம் ஸ்லாட்டில் என் கையில் வந்து 24 இல்லை, ஒரு 6 ஸ்லாட்டுக்கான ரேம் தான் இருக்குது. சரியா,
இப்போ அசியூம் தட் ஐ ஹாவ் அ 6 மெமரி. எனக்கு 6 ரேம் தான் வச்சுருக்கேன். 6 மாடியூல் தான் என்கிட்ட இருக்குது. அல்லது 8 மாடியூல் அப்படி வச்சுக்கிறோம். இப்போ 8 மாடியூல் தான் என்கிட்ட இருக்குது. அதில் 24 ஸ்லாட் இருக்குது. ஆனால் என்கிட்ட 8 மாடியூல் தான் இருக்குது. அப்போ இந்த 8 மாடியூலை நீங்கள் எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கு பாருங்கள், A1. ஸோ A1ல் ஒரு மாடியூல் போடணும். அப்புறம் G1ல் ஒரு மாடியூல் போடணும். A2. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக பாப்புலேட் பண்ணணும். நீங்கள் தப்பாக வந்து இதில் பாப்புலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த சைடு இருக்கிற மாடியூல் எல்லாமே இந்த CPU சப்போர்ட் பண்ணுறது, இந்த சைடு இருக்கிற மாடியூல் எல்லாமே இந்த CPU சப்போர்ட் பண்ணுறது. ஸோ என்கிட்ட 8 மாடியூல் இருக்குன்னா 8 மாடியூலுமே ஒரே CPUவில் நான் போடக்கூடாது. அது ராங். அது ஸோ அதுக்கு வந்து அவங்களே ஒரு மெமரி பாப்புலேஷன் மெத்தட் வச்சுருப்பாங்க. அதுபடி நம்ம போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். சிஸ்கோ B200 M4 வந்து பார்த்தீங்கன்னா 1.5 dB மேக்ஸிமம் கெப்பாசிட்டி, 24 டிம் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஒரு மாடியூலுக்கு வந்து 64 GB ரேம் வரைக்கும் மேக்ஸிமம் இதில் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் பாப்புலேஷன், மெமரி பாப்புலேஷன் ஒரு அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து மெமரி பாப்புலேஷன் கொடுத்துருப்பான், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நாட் ஓன்லி சிஸ்கோ, நீங்கள் வந்து உங்களோட எல்லா ஹார்ட்வேருக்கும் இதுதான். நீங்கள் வந்து மேபி நீங்கள் டெல் யூஸ் பண்ணலாம், ஹெச்பி யூஸ் பண்ணலாம், வாட் எவர் இட் இஸ். எந்த ஹார்ட்வேராக இருந்தாலுமே நீங்கள் வந்து கரெக்டாக மெமரியை பாப்புலேட் பண்ணணும். தப்பாக பாப்புலேட் பண்ணிங்கன்னா பவர் ஆன் ஆகாது. இந்த போட்டுருக்காங்கல்ல, ஸோ A1 E1. ஓகே, இப்போ CP1க்கு மெமரி எப்படி பாப்புலேட் பண்ணணும், CP2க்கு எப்படி பாப்புலேட் பண்ணணும் பாருங்கள். A1 ஸ்லாட்டில் நீங்கள் ஒரு மெமரி போட்டுனா நம்ம E1 ஸ்லாட்டில் ஒரு மெமரி போடணும். ஓகே, இப்போ A1 ஸ்லாட்டில் மெமரி ஒன்று போட்டேன், தென் E1 ஸ்லாட்டில் போடணும். அதுக்கப்புறம் B1 F1, இங்கே B1 அங்கே இருக்குது, B1 தான் இருக்குது, B1 ஸ்லாட்டில் மெமரி போடணும். அப்புறம் F1ல் மெமரி போடணும். ஸோ இப்போ என்கிட்ட 8 மாடியூல் இருக்கா, இப்போ 4 மாடியூல் போட்டேன், இன்னும் 4 மாடியூல் இருக்குது. அதை வந்து C1 G1. ஸோ C1ல் ஒரு மெமரி போடுறேன், அப்புறம் G1ல் ஒரு மெமரி போடுறேன். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே சப்போர்ட் பண்ணிட்டு இங்கே சப்போர்ட் ஒன்று போல் வரும். அப்புறம் D1 H1, D1 எங்கே இருக்குது, D1 H1. ஸோ அவங்க என்ன சீரியஸ் கொடுத்துருக்கானோ அந்த சீரியஸ் படி தான் நீங்கள் மெமரியை வந்து பாப்புலேட் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு எல்லா இதுலேயும் நம்ம ஸ்லாட்லாம் போட முடியாது. நீங்கள் டெக்ஸ்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படினாலும் நீங்கள் போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் சர்வரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதில் தான் நீங்கள் வந்து மெமரி போடணும். இந்த இஷ்யூ எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, இதில் ஒரு இஷ்யூ வந்துச்சு. லைக் ஒருத்தர் வந்துட்டு மெமரி ரீப்ளேஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, மெமரி ஸ்லாட்டில் கரெக்டான ஸ்லாட்டில் போடாமல் வேறு ஸ்லாட்டில் போட்டார். அப்படி போட்டப்போ அது பவர் ஆன் ஆகலை. அப்போ தான் சொன்னாங்க இந்த மாதிரி மெமரி பாப்புலேஷன் வந்து ப்ராப்பராக பண்ணணும், ப்ராப்பராக பண்ணால் தான் பவர் ஆன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஒவ்வொரு வெண்டாருக்கும் இந்த மெமரி பாப்புலேஷன் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ டெல் பவரேஜ் R65001 எடுத்துக்கோங்களேன், அதுலேயுமே மெமரி பாப்புலேஷன் கொடுத்தீங்கன்னா
அவங்க ஒரு மெத்தடில் சொல்லியிருப்பாங்க மெமரி பாப்புலேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே டியூவல் ப்ராசஸர் தான் நம்ம எப்பயுமே போவோம். இதில் தெளிவாக போட்டிருக்கான் பாருங்கள். சிங்கிள் ப்ராசஸராக இருந்தால் இந்த மெத்தடில் போங்க. டியூவல் ப்ராசஸர் 2 ப்ராசஸராக இருந்துச்சுன்னா இந்த மெத்தடில் போங்க. A1 B1, A2 B2, A3 B3 இந்த மெத்தடில் போகணும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டெல் பவரேஜ் R650 சர்வர் இருக்கு இல்லையா, இதில் வந்து CPU1 CPU2, CPU1க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி A1 A2 A3 இருக்கும். இதுக்கு சப்போர்ட் பண்ணுற B1 B2 B3 இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி A1 A2 போடுங்க. மெமரி பாப்புலேஷன் ஃபார்மேஷன் பார்த்தீங்களா, இதில் மென்ஷன் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, மிக்சிங் ஆஃப் மோர் தென் 2 memory module capacities in the system is not supported, which means RDMையும் LRDMையும் மிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். ஆல்சோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இன்னொன்று போட்டிருக்கான் பாருங்க, 8 GB ரேமும் 16 GB ரேமும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு வெண்டரை சஜஸ்ட் பண்ணுறாத. நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மெமரி மாடியூல் இருந்தால் கரெக்டாக எல்லாமே ப்ராப்பரான மெமரி மாடியூலாக இருக்கணும். தப்பான மெமரி மாடியூல் இருக்கக்கூடாது. 8 GB 6 GB போடக்கூடாது. 32 GB எல்லாமே 32 GB இருக்கணும். 64 GB மெமரினா எல்லாம் 64 GB இருக்கணும். இதை பாருங்கள், அன்பேலன்ஸ்ட் ஆட் மெமரி கான்ஃபிகரேஷன் ரிசல்ட் இன் பெர்ஃபார்மன்ஸ் லாஸ் and system may not identify the memory module being installed. So always populate the memory channels identically with equal DIMMs for best performance. நான் சொன்னல, அந்த கரெக்டான மெமரி மாடியூலில் நீங்கள் இன்சர்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், ப்ராப்பராக ரன் ஆகும். நீங்கள் தப்பாக வந்து நம்ம இஷ்டத்துக்கு மெமரி மாடியூலில் வந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் லாஸ் ஆகலாம், அல்லது சிஸ்டம் மே நாட் ஐடென்டிஃபை த மெமரி, அது மெமரியை வந்து ஐடென்டிஃபை பண்ணாமலும் போகலாம், அல்லது மே நாட் பி சப்போர்ட்டட் ஆர் மே நாட் பி பவர் ஆன், இந்த மாதிரி கேஸும் நடக்கிறது சான்சஸ் இருக்குது. ஓகே கேஸ், இது புரிஞ்சுதா? இதில் டவுட்ஸ் இல்லைல்ல? இது நான் வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி இஷ்யூ நான் டேட்டா சென்டரில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு இதை வச்சு நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் போகிறேன். இப்போ இது வந்து ஒரு டெல் HP ProLiant DL380 Gen 10 சர்வர். ஓகே, ஸோ கைஸ், டெல்லை பொறுத்த வரைக்கும் டெல் பவரேஜ் சர்வர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். HP பொறுத்த வரைக்கும் HP ProLiant சர்வர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டுமே ரேக் சர்வர்ஸ். HPE அப்படின்னு நம்ம சொல்லுவோம், HPEன்னு சொல்லுவோம், HP Enterprise. ஓகே, HPE ProLiant சர்வர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், டெல் பவரேஜ் சர்வர் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த HPE சர்வரில் கான்ஃபிகரேஷன் பார்ப்போம். HP ProLiant DL380 Gen 10, டோட்டல் மெமரி ஸ்லாட் 64, மேக்ஸிமம் மெமரி கெப்பாசிட்டி 3 TB வரைக்கும் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இது வந்து சப்போர்ட் பண்ணுது. HPE ProLiant DIMM type supported or DIMM. ஓகே, இந்த ஃப்ரீக்வன்சிலாம் சப்போர்ட் பண்ணுதுன்னு போட்டிருக்கான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஐ ஹோப் மெமரி பற்றி ஒரு, அதாவது சர்வர் மெமரி பற்றி ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் மெமரியை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ESXை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம ESXை தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம். ESXை பொறுத்த வரைக்கும் கமாண்டில் பார்க்கலாம்.
இதில் ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்ட் போட்டோம் அப்படின்னா எனக்கு எந்தெந்த இதிலலாம் மெமரி பாப்புலேட் ஆகிருக்கு, அதோட ஃபார்ம் ஃபேக்டர் என்ன, அது டிம் என்ன எல்லாம் சொல்லி இந்த மாதிரி கமாண்டில் பார்த்துக்கலாம். விண்டோஸ் சர்வர் இதோ ஃபிசிக்கல் விண்டோஸ் சர்வராக இருந்தால் ஏதோ நீங்கள் சிஸ்டம் இன்ஃபர்மேஷனில் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. எனி டவுட்ஸ் கைஸ் மெமரி பற்றி? ம் ஓகே சரி. ஃபார் எக்ஸாம்பிள் 8 6 GB மெமரி மாடல் கேன் பி மிக்ஸ்டு. அது ஆர்டிமில் மட்டும் இதை ஒன்றில் போட்டிருக்கேன். ஒன்லி ஆர்டிம் மெமரி மாடியூல்ஸ் டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டி கேன் பி மிக்ஸ்டு. எல்லா டிமில் பண்ண முடியாது. பட் திஸ் இஸ் நாட் அட்வைசபிள். ஒன்லி ஆர்டிம் மெமரி மாடியூல் டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டிஸ் கேன் பி மிக்ஸ்டு. பட் எல்லா டிம் இஸ் நாட் அட்வைசபிள், பண்ண முடியாதுன்னு போட்டிருக்கான். ஆர்டிமில் பண்ணலாம், பட் ஆனால் இப்படி பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது, மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, புரியல எங்க எந்த கமாண்டு? இல்லை, நீங்கள் பேசுறது சரியாக கேட்கல, கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க. இது சொல்கிறீங்களா? அது பார்க்குறது கமாண்டா? இல்லை, அவங்களுக்கு வந்து ESXi கிளாஸ் எடுக்கிறப்ப சொல்லுவேன் அது என்ன கமாண்டு, எப்படி நம்ம பார்க்குறது சொல்லிட்டு. ஓகே, இதான் சொல்கிறீங்க. நான் அந்த கமாண்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவேன். நான் இது சும்மா ஓவரால் கிளாஸ் தானே, இது உங்களுக்கு சும்மா தெரிஞ்சதுக்காக சொல்கிறேன். நான் கிளாஸ் ESXiயில் வந்து கம்ப்ளீட்டாக கமாண்ட் கொடுத்துருவேன், என்னென்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் கொடுத்துருவேன். சரிங்களா? ஓ எஸ், ஃபைன். எனி டவுட்ஸ்? லெட்ஸ் கன்க்ளூட் த செஷன் தென். ஓகே, இப்போ நம்ம ஷோ பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் சவுண்டை கேட்கலையே, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. இல்லை, நிறைய இருக்குது. சர்வர் மாடல் வந்து நிறைய இருக்குது. நான் மெயினாக ஹெச்பி டெல்லை தான் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஹெச்பி டெல்லு தான் வந்து நம்ம வந்து மெயினாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா என்விரான்மெண்ட்லேயும் ஹெச்பியும் டெல்லும் இல்லாத என்விரான்மெண்ட்டே கிடையாது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். சொல்கிறேன், நான் ஒரு தனி கிளாஸ் இருப்பேன். ஹெச்பியில் என்னென்ன சர்வர்ஸ்லாம் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், டெல்லில் என்னென்ன சர்வர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், சிஸ்கோவில் என்னென்ன சர்வர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சொல்லி ஒரு தனி கிளாஸ் எடுப்பேன். அதில் உங்களுக்கு நான் ஒரு ஐடியா கிடச்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? என்னென்ன மாடல்ஸ் என்னென்ன மாடல்ஸ் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறவங்க தனியாக கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே, புரியல. நெக்ஸ்ட் கிளாஸா? அப்புறம் CPU பற்றி ஒரு கிளாஸ் இருக்கும். CPU கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் தென் சர்வர்ஸ், வாட் ஆர் சர்வர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், டைப்ஸ் ஆஃப் சர்வர்ஸ் நம்ம பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பேசிக்ஸ் தான், இன்னொரு 10 நாளைக்கு பேசிக்ஸ் தான் ஓடும். கம்ப்ளீட்டாக பேசிக்ஸ் மட்டும் நம்ம ஒரு 10 to 15 நாள் வந்து கம்ப்ளீட்டாக பேசிக்ஸ் தான் இருக்கும். நான் வந்து பேசிக்ஸை ஸ்கிப் பண்ண விரும்பலை. உங்களுக்கு பேசிக்ஸ் வேண்டாம் அப்படின்னா, எல்லோரும் ஓகே அப்படின்னா, நான் வந்து டேட்டா VMwareக்குள்ளே போகிறதுக்கு நான் ரெடி தான். உங்களுக்கு இல்லை எனக்கு டைம் இல்லை, ரொம்ப பேசிக்ஸ்லாம் வேண்டாம், டேட்டா VMwareக்குள்ளே போகிறோம் அப்படின்னா, ஐ கேன் ஸ்கிப் அண்ட் ஐ வில் டைரக்ட்லி கோ டு VMware. ஸோ அது வந்து உங்களோட கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் முடிவு பண்ணி எனக்கு சொன்னீங்கன்னா கூட எனக்கு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கடுத்து தான் நம்ம இந்த பேசிக்ஸ்லாம் முடிச்சுட்டு விண்டோஸ் சர்வர் போயிட்டு தான் நம்ம அதுக்கடுத்து போவோம். ஸோ விண்டோஸ் சர்வர் கான்செப்ட் போயிடலான்றீங்களா? சரி, ஓகே, எவ்ரி ஒன் ஓகே அப்படின்னா விண்டோஸ் சர்வர் கான்செப்ட் நான் போயிடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Okay, I will put a link. Okay, one second. In our WhatsApp group, let me put a voting poll. Okay, so voting poll போடுறேன்.
யார் யாருக்கு இதோ மோஸ்ட் மெம்பர்ஸ் எதோ ஓட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி நான் நெக்ஸ்ட் போகிறேன். ஐ வில் புட் வாட்ஸ்அப் ஓட்டிங் போல். ஓகே, நம்ம குரூப்பில் வந்து நான் ஓட்டிங் போல் பண்ணுறேன். சரிங்களா? அப்படிங்களா? ஓகே ஃபைன். சி கேஸ் எனக்கு வந்துட்டு ஓகே ஓகே ஆ சி கேஸ் எனக்கு வந்து என்னென்னா பேசிக்லேருந்து தான் போகிறதுக்கு எனக்கு விருப்பம். எனக்கு கிளாஸை முடிக்கணும்னு நினச்சேன் வச்சுக்கோங்களேன், நான் ஒரு மாதத்தில் ஈஸியாக கிளாஸை முடிச்சிடுவேன். எனக்கு அது மேட்டரே கிடையாது. பட் வந்து எனக்கு வந்து கிளாஸை முடிக்கிறது மோட்டோ கிடையாது. நீங்கள் வந்து ஸ்கில்லை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. எனக்கு தான் டைம் சேவ் ஆகும். அட் எண்ட் ஆஃப் த டே பேசிக் எனக்கு டைம் சேவ் ஆகும்னு வச்சுக்கோங்க. பட் என்னென்னா உங்களுக்கு ஸ்கில் கிடைக்கும். பேசிக்லேருந்து போனோன்னா ஒரு ஸ்கில் நாளைக்கு ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுறப்ப உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து நிறைய தெரிஞ்சாலுமே அதை நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு காரணமே அதுதான். ஃபைன். ஓகே. ஸோ அப்போ எல்லாத்தையும் மிக்ஸ்அப் பண்ணி பண்ணிடலான்றீங்களா? கொஞ்சம் வேகமாக பண்ணுன்றீங்களா? சரி ஓகே ஃபைன். ம் ஓகே ஓகே ஃபைன். சரி ஓகே. நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் கிளாஸ் வந்து கொஞ்சம் வேகமாக எடுத்துடலாம். சரிங்களா? புரியல. ம் சரி ஓகேங்க ஃபைன், நோ ப்ராப்ளம். வில் எல்லாமே ஒரே இதில் கன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஆ ஓகே. ஆ ம் 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 ஓகே ஓகே யா அதுதான் என்னோட மோட்டோ. ஸோ டீட்டெயிலாக கொடுக்குற காரணமே என்ன அப்படின்னா, வெளியில் இது யாருமே பெருசாக இதை பற்றி கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. சரிங்க, டேட்டா சென்டர் பற்றியுமே பெருசாக யாரும் கிளாஸ் எடுக்கல, நீங்கள் எங்கேயும் படிக்கவும் முடியாது. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் டேட்டா சென்டர் பற்றி கொஞ்சம் நான் படித்ததுனால, நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு அதை பற்றி சொல்லணும்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா நம்ம இப்போ டேட்டா சென்டர் பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுறப்ப நமக்கு அது ஈஸியாக இருக்கும். என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே ட்ரபிள் ஷூட்டிங் கிளாஸை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ யா இன்னும் கொஞ்சம் வேகமாக எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். பேசிக்ஸ் எடுக்க கொஞ்சம் வேகமாக எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஃபைன் கேஸ். ஓகே. ம் ம் ஓகே. ம் ம் இப்போ
கரெக்ட். நீங்களாம் வந்து டேட்டா சென்டரில் ஒர்க் பண்ணுறதுனால அதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியுது. ஐ திங்க் நீங்கள் ரெண்டு பேரும் பேசுனீங்கல்ல. ம். ம். இல்லை, இது யூஸ்வலாக நடக்கிறது தான். டிக்கெட் ரைஸ் பண்ணுவோம், வெண்டார் வருவாங்க, மாற்றிட்டு. பட் இருந்தாலும் நமக்கு அவேர்னஸ் இருக்குல்ல. இப்போ சப்போஸ் அதுக்கு வந்து வாரண்டி இல்லை, வாரண்டி இல்லாட்டி நம்ம தான் பண்ணி ஆகணும். ஓகேங்க, தெரியுமில்ல உங்களுக்கு? ம். 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 சரி, ஓகே. ஸோ தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த ஃபீட்பேக் கைஸ். அஃப்கோர்ஸ் சி அவர் இப்போ பேசின ரெண்டு பேருமே மூணு பேருமே வந்து டேட்டா செட்டில் இருந்ததுனால அதை பற்றி அவேர்னஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதை பண்ணணும்னு சொல்கிறீங்க. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக அதுக்கு தான் நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் இன்டெப்த் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லி தான் நீங்களுமே கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபைன், நான் இன்டெப்த்தாக கொடுக்குறேன், கொஞ்சம் முடிஞ்சளவு சீக்கிரம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே. ஓகே. ஆக்சுவலி என்னன்னா, நான் என்னை பற்றி நான் சொல்லிடுறேன். நான் கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன். கிளாஸ் எடுக்கிறதுல டைம் எடுத்து தான் பண்ணுவேன். ரொம்ப எலாபரேட்டாக போவேன். இப்போ ரேம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் பேசி முடிச்சிடலாம், உங்களுக்கே தெரியும். அது ஒரு சின்ன டாபிக் தான். ஆனால் அது இன்டெப்த்தாக டீடைல்ஸ் சொல்கிறப்ப கொஞ்சம் எலாபரேட் பண்ணுவேன். எனக்கு என்னென்னா, மேபி நான் ரொம்ப ஸ்லோவாக போகிறனோ அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால தான் நான் வந்து ஒரு ஒப்பீனியன் வச்சேன் ஆக்சுவலி. வேற ஒன்றும் இல்லை. ஓகே. 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 ம். 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 Okay, yes. Thanks for the suggestions, feedback. Yeah. Okay. Okay, fine. Thanks, guys. Thanks for the feedback. We'll. Okay, yes. Fine. Fine, guys. Thanks for the feedback, suggestions. We'll continue the same. Okay. Thank you all. நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். Thank you so much.